இந்த ஆலயத்திலேயே அடைக்கலமாக வந்தவர்களில் இந்த தாயின் மகனும் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கார். இந்த தாய் வந்து உயிருள்ள சாட்சியாக காணப்படுகின்றார். தற்போது அவர்கிட்ட கேட்போம், இங்கே வந்து உங்களோட மகனை என்ன கூறி இராணுவம் அழைத்து செல்லப்பட்டது, நீங்கள் நேரடியாக கண்டீங்களா? நேரடியாக நாங்கள் இந்த கோயிலில் 90ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 25ஆம் தேதி ஒரு 10 மணிக்கு இலங்கை இராணுவம் வந்தது. அப்போ எங்களுக்கு தெரியாது, திடீரென்று வந்தது தானே, மேலே சுப்பசனிக்கு விராதுகளெல்லாம். அப்போ முழு ஜனமும் வந்து கோயிலேன்னு அப்போ இருக்க எங்களுக்கும் இப்போ பொம்பளை பிள்ளைகளில் அவர் ஒரு ஆம்பளை பிள்ளை தான். அப்போ அவர் மறிக்க அவன் எல்லாரையும் பெற சொன்ன போல் போயிட்டான். போய் கொஞ்ச நேரத்தால் எல்லாரும் அந்த கோயிலே அங்கே இருந்த எங்களோட அல்லப்பட்டியில் இருந்த எல்லா ஜனமும் வந்து இந்த ஆலயத்தில் இருந்தது. பிறகு ஆமிக்காரன் இளம் பொடியங்களை இந்த மகனுக்கு 19 வயது ஏழு படித்து கொண்டு இருந்தவர். எனக்கு சொல்ல இயலாது. எனக்கு இந்த 35 வருஷம் எத்தனை இடங்களில் போயிருக்கிறோம், எத்தனை இடங்களில் பார்த்துருக்கிறோம். எத்தனை பேர் வந்து எங்களுக்கு முறைப்பாடு ஜனாதிபதி ஆணைக்குழு, மனித உரிமை குழு, செஞ்சில் வச்சாங்க, ஐசிஆர்சி என்ற எல்லாரும் வந்து எல்லாருக்கும் நாங்கள் முறைப்பாடு கொடுத்து எந்த விதமான ஒரு இதுவுமே கிடைக்கல. 35 வருஷம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் நான். என்ற பிள்ளை ஒரே ஆம்பளை பிள்ளை தான். இது எங்களுக்கு எனக்கு கிடைக்க இயலாது.